ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உரிமைக்குள் காக்கும் ஆவியானவர். நேற்றைய தினத்தில் விடுவிக்கும் ஆவியானவர் என்று சொல்லி பார்த்தோம். புதிய வாழ்க்கையை தந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு ஆவியானவரின் மூலமாக உரிமைக்குள் காக்கிற ஒரு வேலையை செய்கிறார் என்று சொல்லி 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் நாம் அதை ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். முதல்ல நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறாரே. பாவத்தில் மரித்து கிடந்த ஜனங்களுக்கு ஒரு ஜீவன் கொடுக்கும்படியாக, ஒரு உயிரை கொடுக்கும்படியாக வந்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், நாம் பிழைத்திருப்பதற்கு நாம் முதலில் அவருடைய அந்த உரிமையை ஆண்டவர் எப்படி காக்கிறார்? நாம் பிழைக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், கிறிஸ்துவை உடையவன் தான் ஜீவன் உடையவன், அவன்தான் ஜீவிக்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே ஒரு ஜீவனை, ஒரு பிழைப்பை ஆண்டவர் முதலிலே மனிதனுக்குள்ளாக அந்த உள்ளான மனிதனில் ஏற்பட்ட மரணத்திலே ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். உரிமைக்குள் காக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனுக்கு முந்தின வசனங்களிலே 2 விதமாக ஜனங்களை பிரித்தார். அதாவது மாம்ச சிந்தை உடையவர்கள், ஆவியின் சிந்தை உடையவர்கள் என்று பிரித்த பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், உலகத்தில் உள்ள பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கே சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், அதனை இந்த உலகத்தின் அறிவு பெற்ற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு என்று சொல்லுகிற காரியங்கள், உன்னிடத்தில் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வர்றவனுக்கு உன் அங்கியை விட்டுக்கொடு என்று சொல்லுகிற காரியங்கள், 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ என்று சொல்லுகிற காரியங்கள், நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, இங்கே பூச்சி துரு எல்லாம் கெடுத்துறோம், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்கிற சொல்கிற சத்தியங்கள் எல்லாமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார் என்று சொன்னால் அந்த ஆவியானவருடைய சிந்தையினால் நிரப்பப்பட்டிருப்போம். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியும். அநித்தியமான உலக பொருட்களை தேவனுக்கென்று அநேக பிள்ளைகளை சம்பாதிப்பதற்கு பயன்படுத்த முடியும். ஒரு 2 காசை அப்படியே போட்டுவிட்ட, முழுவதையும் போட்டுவிட்ட ஒரு பெண்ணை போல ஆண்டவருக்கென்று நாம் ஊழியத்தை செய்ய முடியும். அவருக்கென்று மகா பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆவியினுடைய அந்த பலத்தினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நமக்குள்ளாக உள்ளான மனிதனிலே ஒரு ஜீவன் உண்டாகிறது, பிழைக்கச் செய்கிறார். உரிமைக்குள் காக்கிற ஆண்டவர் ஜீவனோடு கூட நம்மை வைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லுகிறார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் அவர்களை நடத்துகிறார். எப்படி ஒரு குழந்தை பிறந்த பொழுது கரம் பிடித்து அதை நடக்க பழக்குகிறோமோ அதே போல தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்த பழக்குவிக்கிற ஒருவராக இருக்கிறார். நம்மை நடத்த பழக்குவிக்கிற ஒரு ஆண்டவர். யோவான் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோமே, 1ஆம் அதிகாரம் 12-13 அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களே. நம்ம அங்கே விசுவாசித்தால் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் அங்கே சாட்சியிடப்படுகிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்கே அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அருமையாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுக்கிறார். பிழைக்கிறோம், அடுத்தபடியாக நாம் புத்திரராக நாம் நடத்தப்படுகிறோம். 3வது நமக்குள்ளாக தேவனிடத்தில் ஒரு உறவை அங்கே ஆவியானவர் உண்டு பண்ணி தருகிறார். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நம்மிடத்தில் இப்பொழுது அடிமைத்தனத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி இல்லை. அப்பா பிதாவே என்று இயேசு கிறிஸ்துவை கூப்பிட பண்ணினாரே அதே ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி நமக்குள்ளாக ஒரு புத்திர சுவிகாரத்தின் உரிமையை நமக்குள்ளாக தரக்கூடியவராக இருக்கிறார். புத்திர சுவிகாரத்தினுடைய உரிமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி ஆத்துமா சரீரமானது
எப்படி மறுரூபம் அடைந்திருந்ததோ அதே மறுரூபத்தை நமக்குள்ளாக கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு மூத்த சகோதரனாகவும் நம்மை அவருடைய உடன் சுதந்திரராகவும் அவர் மாற்றுகிறார். அதனால தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லிட்டு, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. இன்றைக்கு ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் தகப்பனுடைய சொத்துக்கள் 4 பேருக்கும் உரிமையாக இருப்பது போலத்தான் இங்கே பிள்ளைகள் தேவனுடைய சொத்துக்கள் மூத்த சகோதரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி சொந்தமோ அதே போல் நமக்கும் சொந்தம். தேவனுடைய அத்தனை பொக்கிஷங்களும் அத்தனை காரியங்களும் நமக்கும் அவைகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன என்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆவியானவரினால் நமக்கு உண்டாகிறது என்று சொல்லுகிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, பங்காளிகளாக நாம் மாற்றப்பட்டு விடுகிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லுகிறார். பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பாவத்தை நாம் வெறுக்கும் பொழுது, நாம் நீதியை செய்ய முற்படும் பொழுது இந்த உலகம் நம்மை அதிகமாக பகைக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்னாரே. நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் நீங்கள் உலகத்தார் அல்லாதபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் வருகிறது. பரிசுத்தமாய் வாழ முற்படும் பொழுது, நீதியான கிரியைகளை செய்ய முற்படும் பொழுது, பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கென்று பரிசுத்தர்களாய் வாழ முற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் வருகிறது. அந்த பாடுகளை நாம் பொறுமையோடு கூட சகித்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால், ஆண்டவர் நம்மை எப்படி முன்னறிந்தாரோ, அவர் எப்படி நம்மை நீதிமான்களாய் மாற்றினாரோ, நீதிமான்களாய் மாற்றினவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லுகிறதே, அந்த மகிமைப்படுத்துதலை, அந்த மறுரூபமாக்கப்படுதலை, அந்த உயிர்த்தெழுதலை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுதலை, அந்த மகிமையான வாழ்க்கைக்கு அந்த உரிமைகளை நம்மை தருகிறதற்கு ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உரிமைக்குள் காக்கிற ஆண்டவர், நம்மை பிழைக்கச் செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை பிள்ளைகளாய் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு உரிமையை தருகிறவர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராய் தேவனுக்கு சுதந்திரராய் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கும் நீதி நியாயங்களை செய்கிறதற்கும் இந்த உலகத்தினால் பாடுபட்டாலும் அதை பொறுமையாய் சகித்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மகிமைப்படுவோம். அந்த மகிமைக்கு நேராக, அந்த உரிமைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறதற்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.